இந்த இடம் வந்து கேகேஎஸ் பீச். இங்கே வந்து நல்ல மணலாக இருக்குது. ஆனால் குளிக்கிறது வந்து நீண்ட தூரம் தள்ளி போய் குளிக்கல. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் தூரம் தான் குளிக்கலாம். இப்போதைக்கு என்னென்னு சொன்னால் அதில் கூடவா கிடக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அதில் எல்லோரும் குளிச்சு கொண்டு இருக்கிறீங்க. கேகேஎஸ் பீச்சில் குளிச்சு கொண்டு இருக்கிறீங்க. அங்கால அவையும் வந்து கிண தூரம் போகாமல் கரையோரத்தில் இருந்து குளிச்சு கொண்டு இருக்கிறீங்க. இதில் நேவிக்காரர் பார்த்து கொண்டிருக்கிறேன். நேவிக்காரர் யாரும் தாண்டா தூக்குறதுக்கு ஏற்ற மாதிரியே அதில் ஒரு நேவிக்காரர் நிற்கிறார். அங்கால பார்த்தீங்கன்னா நேவிண்ட குவார்ட்டர்ஸ் இருக்குது. அந்த குவார்ட்டர்ஸில் தான் அதில் இருந்து அதில் ஆர்மி நிற்கிறாங்க, போலீஸ் நிற்கிறான், நேவி நிற்கிறான், எல்லோரும் நிற்கிறேன்னா அதில் யாரும் தாண்டா தூக்கக்கூடிய அளவுக்கு பகல் எல்லாம் ரெடியாக நிற்கிறேன்னா எந்த வித பயமும் இல்லாமல் குளிக்கலாம். என்னென்னு சொன்னால் எல்லாம் கூட ஒழிய மற்றபடி எந்த வித பிரச்சனையும் இல்லை. தள்ளி போகாமல் குறிப்பிட்ட அளவு. இங்கால நேவி நிற்கிறான். நேவி வந்து ஆக்களை பார்த்து கொண்டு இருக்கிறான். நேரம் தாண்டா தூக்கக்கூடிய அளவுக்கு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எந்த வித பயமும் இல்லை. இது பார்த்து கொண்டு இங்கன்னு சொன்னால் இது வந்து காங்கேசன்துறையில் உள்ள ஒரு சாமான் இருக்கிற இடம். அதாவது அந்த காலத்தில் வந்து சாமான் இருக்கிற இடமாம் இந்த இடம்தான். இது வந்து யுத்த காலத்தில் எல்லாம் உடைஞ்சி டமேஜ் ஆகிட்டு அந்த காலத்தில் நடந்த யுத்தத்தில் இது டமேஜ் ஆகின இடம். இப்போ இதில் இந்த பாவனையும் இல்லை, இப்படியே இருக்குது. அங்கால பார்த்திங்கன்னா எல்லாம் செல்லடி இது எல்லாம் உடைஞ்சி டமேஜ் ஆகிருக்கு. இதில் நின்று நாங்கள் சும்மா ஆக்கள் இப்போ வேடிக்கை பார்க்குறதுக்கு அங்கால தெரிகிறது சிறுவர் பூங்கா தெரியுது. அங்கால தெரிகிறது இந்த சாமான் ஸ்டோர் பண்ணுற இடம். இங்கால தெரிகிறது வந்து சாமான்கள் ஸ்டோர் பண்ணுற இடம். அந்த கட்டிடம் தான் சாமான்கள் வந்து அதில் இறக்கிட்டு வந்து சாமான்களை ஸ்டோர் பண்ணுற இடம். இங்கால தெரிகிற இடம் வந்து காங்கேசன்துறைன்ற தியேட்டர். அந்த காலத்தில் பழைய காலத்தில் தியேட்டர் இப்போ இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இங்கால தெரிகிற இடம் சிறுவர் பூங்கா தெரியுது. இது வெளிவடக்கு பிரதேச அங்கால அமைச்சிருக்கு. நான் கிட்ட கொண்டு அதை காட்டுறேன். இதில் அங்கால தெரிகிறது இதுகள் வந்து அந்த கட்டுகள் எல்லாம் இலையெல்லாம் அடித்து எல்லாம் அரிஞ்சு அந்த கட்டிடங்கள் எல்லாம் உடைஞ்சிட்டு இஞ்சால இருக்கிற இடம் வந்து என்னென்னா அந்த காலத்தில் அந்த சாமான்கள் இறக்குற இடமா இருந்தது. அரிச்சு யுத்த காலத்தில் எல்லாம் உடைஞ்சிட்டு இது வந்து மணிக்கூட்டு கோபுரம். காங்கேசன்துறைன்ற மணிக்கூட்டு கோபுரம் இதுதான். இந்த கோபுரம் தான் காங்கேசன்துறைன்ற பழைய காலத்தை ஒரு அடையாளமாக இருக்குது. இப்போது காங்கேசன்துறை அடுத்த இதில் வந்து சிறுவர்களுக்குரிய பூங்கா இருக்குது. சிறுவர்கள் விளையாடக்கூடிய இடம். நல்ல வடிவாக இருந்து விளையாடலாம். பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்து விட்டு நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய இடம். இதில் நீங்களும் கொண்டு வந்து உங்களோட பிள்ளைகளை விட்டு நீங்களும் நின்று பார்க்கக்கூடிய இடம். பெரியாக்களுக்கு 30 ரூபா, சிறுவர்களுக்கு 20 ரூபா டிக்கெட்டு. நல்ல நீட்டாக வச்சுருக்கிறோம். வெளிவடக்கு பிரதேச அமைச்சிருக்கு. நல்ல வடிவாக கடலோரத்தில் இருக்கக்கூடிய இடமாக இருக்குது. நல்ல ஒரு சட்டப்படி இடம். இந்த இடத்துல நீங்கள் வந்து பீச்சில் இருக்கலாம். சிறுவர்களை விளையாட விட்டுட்டு இருந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இடம். நல்ல வடிவாக சிங்கம் கரடி என்ற எல்லாம் கணக்கெல்லாம் செய்து வச்சுக்கிறாங்க. நல்ல வடிவாக இருந்து என்ஜாய் பண்ணக்கூடிய சின்ன பிள்ளைகள் எல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடிய இடம். கேகேஎஸ் பீச்சில் அமைச்சிருக்கிற இடம். நீங்கள் கேகேஎஸ் பீச்சுக்கு போனால் சிறுவர்களை கொண்டு விளையாட விடலாம்.
இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காதல் சோடியலும் வந்து இருக்கிறேன்.